ஸோ குட் மார்னிங் கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு another புது வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பேக் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ காலையிலே ஒரு அரௌண்ட் ஒரு 6:00 எழுந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் எழுந்திரிச்சேன். அண்ட் எழுந்திரிச்சு ஒரு ரன்னுக்கு போகலான்னு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளாகவே ஒரு ரன்னுக்கு போகணுன்னு அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். பட் என்னால் காலைல எழுந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா ஃபுல் ஃபாகாக இருக்குது. ஸோ என்னோடய பாடி டைப் வந்து ஃபுல் கோல்டான பாடி டைப்புன்றதுனால ஸோ பேசிக்கலி நான் ரன்னுக்கு போயிட்டு வந்தாலுமே ஒன்று கோல்டு ஜாஸ்தி ஆகிடும், இல்லை ஜுரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம ஏன் கார்டியோ வந்து வேறு மாதிரி கண்டினியூவாக அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய கார்டியோ கோல் வந்து பார்த்திங்கன்னா 15K வச்சுருக்கிறேன். ஸோ இன்னி நம்ம பல்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அரௌண்ட் 2600 கேலரிஸ் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்குது. ஸோ இன்னிலேருந்து அஃபிஷியலாக நம்மளோட பல்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஸோ அதுதான் கார்டியோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரன்னுக்கு ஒன்று போகலான்னு பார்த்தேன். ஒரு 3 கிலோமீட்டர் ரன். பட் என்னால் போக முடியல. இதே ஒரு சம்மர் சீசனாக இருந்ததுன்னா நான் போயிருப்பேன். ஏன்னா நான் கட்டிங் பண்ணும்போது நான் சம்மரில் இருந்ததுனால நான் early மார்னிங் கார்டியோ பண்ணுறதுக்கு கூட போயிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீல் ஆயிருந்ததில்ல. அப்போவுமே குளிராக இருக்கும். ஸோ பெங்களூர் பொறுத்த வரைக்குமே ஊட்டி எந்த மாதிரி கோல்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் பெங்களூர் கோல்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மீல். ஸோ அரௌண்ட் ஒரு 8:00 திருப்பவும் 6:00 பார்த்துட்டு சரி நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டு ஒரு 8:00 பக்கம் ஏந்திச்சேன். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் மீல். 70 கிராம் ஆஃப் ஓட்ஸ் அண்ட் இது கூடவே ஒரு 30 கிராம்ஸ் பீனட் பட்டர், அது கூட ஒரு ஸ்கூப்வே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மீலாக சாப்பிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன டேக்கு தேவையான மீல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போவோம். ஸோ நான் ஜிம்மில் கூட இனிமேல் ஜாஸ்தி பேசணும்னான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஆடியோனால கொஞ்சம் பிரச்சனை. ஸோ சவுண்ட்னால அது பட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இனிமேல் நம்மளால் வீட்டில் கூட வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒர்க் அவுட் மேலே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து ஸோ பல்கில் இருக்கிறதுனால நம்மளால் எவ்வளோ மசில்ஸ் புட் ஆன் ஆக முடியுமோ அவ்வளோ புட் ஆன் பண்ணிவிட்டு அப்படி போவோம். ஸோ கார்டியோ 30 மினிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் ஆஃப் கார்டியோ, 15K ஸ்டெப்ஸ். ஸோ அந்த கார்டியோ சேர்த்து தான் நான் இந்த 15K ஸ்டெப்ஸை சொல்கிறேன். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் ஃபஸ்ட் மீல் சாப்பிட்டு வேறு எதுனா இருந்துச்சுன்னா செகண்ட் மீல் இல்லை ஜிம்முக்கு போவோம், இல்லை ஜிம்மில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. கைஸ், ஸோ நம்மளுக்கு லாட் புல் டவுனில் சூப்பரான ப்ரோக்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோ பண்ண போகிறோம். ஸோ இன்க்ளைன் செஸ்ட் சப்போர்ட்டட் ரோ. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஸோ நான் இந்த டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கிட்ட ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். பட் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா செஷன் அண்ட் எல்லா டேஸுமே ஒரு லேர்னிங் டேஸ் தான். ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸோ இது செஸ்ட் சப்போர்ட்டட். ஸோ செஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறதுனால என்னால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஸோ டைம் அண்ட் அட்டென்ஷனில் வந்து ப்ரீத் வந்து 1 minute கிட்ட ஹோல்ட் பண்ணுறது ஒரு டாஸ்க் தான். ஸோ அதுவுமே ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் நார்மலாகவே
லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகும் நம்ம பாடி. ஸோ இது செஸ்ட் சப்போர்ட்டுன்றதுனால, ஸோ செஸ்ட் ப்ரெஸ் ஆகிறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 3 months இருந்தாவே அந்த 30 kgsல தான் இருக்கிறேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ க்ளீன் ஃபார்மில் 12 reps வந்துச்சுன்னா, ஸோ நான் வெயிட் 2.5 இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ செஸ்ட் சப்போர்ட்டட் ரோ. ஸோ நிறைய வேரியேஷன்ஸில் என்னால் வந்து டைம் அண்ட் அட்டென்ஷன் வந்து கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஃபார்மை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதை நீங்கள் பர்சியூ பண்ணிங்கன்னா இட்ஸ் a குட் செட். ஸோ நம்மளோட கோல் என்னென்னா, நம்மளோட மசிலுக்கு ஹைப்போட்ரஃபி கொடுத்து பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி பண்ணி அந்த டென்ஷனை கொடுத்தா ஃபார் ஷுர் நம்ம மசில் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதை நம்ம கோலை வச்சுட்டு, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை சூஸ் பண்ணி இதை பண்ணலாம், இதை வச்சு இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி 30 kgsல ஃபஸ்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ க்ளீன் ஃபார்மில் 12 reps கிடச்சிச்சின்னா ஐம் கோன் ஆட் ஃபார் 35. ஏன்னா 2.5 வந்து ரொம்ப நாளைக்கு வந்து என்னால் 35 பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 12 reps நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிச்சின்னா வில் கோ ஃபார் 35 kgs. ஸோ லெட்ஸ் கோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அண்ட் என் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் என்னென்னா, லைக் நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் இப்போ ஜிம் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே நானுமே இருந்திருக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ என்னென்னா, ஜிம்முக்கு போகிறோம், ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்ட்டு இல்லை. அதெல்லாம் வந்து ஸோ இது ஒரு செட் முடிச்சுட்டு அதை பற்றி பேசலாம். ஸோ 35 kgs சொல்லியிருப்பேன். ஸோ 35 kgs இல்லை, உங்களுக்கு 20 kgs தான் நம்மளோட டாப் செட்டாக இருந்துச்சு. ஸோ 12 reps ஈஸியாக வந்துச்சு. அண்ட் 25 இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ வி காட் 11 reps. க்ளீன் ஃபார்ம். இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட செட்டு. ஸோ வெயிட் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் அதை பற்றி சொல்லியிருப்பில்ல, என்னென்னா ஜிம். ஸோ இந்த இதில் வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா சொல்லிட்டு, நம்ம ஒன்று பண்ணுறோம், பட் அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, செட் ஏ கோல். வெதர் நீங்கள் பல்க் பண்ணுறீங்களோ இல்லை கட் பண்ணுறீங்களோ உங்கள் இஷ்டம். ஸோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நினச்சி பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 months கோல் வச்சுக்கோங்க. லைக் நான் கட் பண்ண போகிறேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ கட்டில் வந்து மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கட்டில் வந்து உங்களுக்கு ஃபுட் கம்மியாக இருக்கும் அண்ட் கிரேவிங்ஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் டயட்டு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை பல்க் பண்ணுறீங்கன்னா, பல்க்குமே ஈஸி கிடையாது. ஸோ பல்க்குமே ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ பல்கில் வந்து நீங்கள் பெருசாக தெரிவிங்க அண்ட் உங்கள் பாடியில் ஃபேட்டுமே இருக்கும். ஸோ அது உங்களை டீமோட்டிவேட் பண்ணும். என்னென்னா, ஸோ நாமே இன்னும் லீனாக இன்னும் ஒரு நல்ல ஃபிசிக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், ஸோ ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு கோல், ஒரு 3 months இல்லை 6 monthsக்கு நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு 3 weeks 4 weeks போயிட்டீங்கன்னா, ஸோ அதோட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உங்களால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இல்லை பல்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 4 weeks நீங்கள் கண்டினியூஸாக பல்க் பண்ணிங்கன்னா, ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை விட்டு வெளியே வர முடியும். ஸோ இந்த ஃபேஸில் வந்து நானும் இருந்திருக்கிறேன். என்னென்னா, ஓகே நம்ம பல்க் பண்ணிட்டோம்,
ரொம்ப ஃபேட்டாக தெரியணும். ஸோ வைநாட் ஒரு கட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பல்க் அந்த ஃபேஸில் நான் இருந்திருக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் கட் பண்ணும்போது ஒல்லியாக தான் தெரிவிங்க. ஸோ நம்ம பண்ணுறது நேச்சுரல் பில்டிங். ஸோ அதில் வந்து ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே எனக்கு ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோவே. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பில் ஒன்றும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பேஷன்ஸாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா கற்றுக்கோங்க எப்படி பேஷன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டயட்டில் ஸ்டிக்கான இருங்க. டயட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் செட் எ கோலை செட் பண்ணிவிட்டு அது டுவர்ட்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ பல்க்குமே நான் எவ்வளோ பல்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 15% இல்லை 20% பாடி ஃபேட்டில் இருக்கிறீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பல்க் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் ஆப்ஸ் லைட்டாக விசிபிள் இல்லைன்னா உங்களுக்கு பல்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு மினி கட்டில் போகலாம், இல்லை ஒரு ரீ காப்பில் கூட போகலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அது டுவர்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இட் டேக் டைம் எடுக்கும். டைம் கொடுங்க, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான். ஸோ ஓகே, இன்னும் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேரியேஷன் போவோம். வச்சுக்கோ. Yeah, come on. ஓகே கைஸ், ஸோ ஜிம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் 30 மினிட்ஸ் கடையை ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட ரொட்டீனில். ஸோ அந்த ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் பக்கம் ஆச்சு. ஸோ அந்த வீக்லேயே வந்து என்னோட ஃபிசிக்கில் ரேட் ஆஃப் ஃபேட் கம்மியாகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் நான் வந்து இன்னொன்று, நான் கிரியேட்டின் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் எப்போ என்னோட ஜிம் ஜேர்னியில் எல்லா டேஸ்மே நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். பட் டைமிங்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நிறைய இதில் பார்க்கும்போது எந்த டைமிங்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். பட் எனக்கு என்னோட பாடியில் மசில் போட்டால் என்ன இருக்கா, இல்லை நான் இந்த கிரியேட்டின் எடுக்கிற இதை மாற்றதுனால அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னன்னா, நீங்கள் எப்போ காப்ஸ் உங்கள் த்ரூ அவுட் டேல எந்த மீலில் உங்களுக்கு காப்ஸ் ஜாஸ்தி இருக்கோ, ஸோ அது கூடவே நீங்கள் இல்லை வே கூடயோ இல்லை நார்மலாக கிரியேட்டின் எடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அப்சர்ப்ஷன் நல்லா இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து
நான் ஸ்டார்ட்டிங் ஜிம்முக்கு போகும்போது வந்து ஒரு 6 மந்த்ஸ் நான் வந்து கிரியேட்டின் எடுக்கல. ஸோ நான் எந்த சப்ளிமெண்ட்ஸுமே எடுக்கல. எதுவுமே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் 7த் மந்த் அப்போ நான் கிரியேட்டின் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு விசிபிளான ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 10 கேஜிஸ் டம்பிள் எடுக்கிறேன்னா, ஸோ என்னால அடுத்த செஷன்ல வந்து 12.5 இல்ல அந்த நெக்ஸ்ட் மந்த்தே வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ கிரியேட்டின் நம்ம பாடில எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து என்னால எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. ஏன்னா நம்ம பாடில வந்து கிரியேட்டின் ஃபுல்லா தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து நான் எந்த மீல் நான் கார்ப்ஸ் ஜாஸ்தியா எடுக்கிறேனோ, ஸோ அது கூட எடுக்கிறதுனால எனக்கு கிரியேட்டின் அப்சார்ப்ஷனுமே நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஸோ இந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து டெய்லி யூடியூப் வீடியோஸ் நான் வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ ஸோ தட் எனக்கு நிறைய பேசுறதுக்கும் இருக்கும் அண்ட் நிறைய கவர் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ அதனால வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் என்னோட ரொட்டீன் வந்து 4 டேஸ் ஸ்ப்ளிட். ஸோ அந்த ரெஸ்ட் டே எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் எடுத்துப்பேன். அண்ட் டெய்லி வீடியோஸ் டெய்லி ஷார்ட்ஸ் டே டு டே வீடியோஸ் எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 10 டேஸ்க்கான வீடியோஸை வந்து நான் பேக்கப்ல எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வீக்லி 2 லாங் ஃபார்மேட் வீடியோஸ், அதுக்கப்புறம் டெய்லி ஷார்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ஸோ அண்ட் நான் ஜிம்ல சொல்லியிருப்பேன். ஸோ ஆஸ் அ ஜிம் ப்ரோ உங்க நடுவில் என்ன ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா, ஸோ கட் பண்ணலாமா, பல்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு செட் கோல். ஸோ அந்த கோல் தேடி போங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய டைம். ஸோ இந்த இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ பேஷன்ஸாக இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஸோ நானுமே பேஷன்ஸ் இல்லாமல் 1 வீக் கட் பண்ணுவேன், 1 வீக் பல்க் பண்ணுவேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அந்த இடத்துல நானும் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட ஜேர்னியை த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.